தீயாய் ஒரு காதல். அந்த கருப்பு நிற ஷூவை பார்த்து அதிர்ந்து போனவ தலை நிமிர்ந்து யாருன்னு பார்த்தா. பார்த்தவளுக்கு அப்பாடா அப்படின்னு ஒரு பெருமூச்சே வந்தது. காரணம், அங்க நின்றுட்டு இருந்தது ஷியாம். தன்னோட கூசி போன முகத்தை அவன் பக்கம் பார்த்து புன்னகைத்தா. அவளை அந்த கோலத்துல பார்க்க சகிக்காதவன் அவளுடைய கையை பிடிச்சு தரன்னு இழுத்து கொண்டு போய் ஒரு மறைவுல நிற்க வச்சான் ஷியாம். என்ன பிரியா, இதெல்லாம் பார்க்க சகிக்கவே இல்லை. உனக்கு யார் இது மாதிரி வேலையெல்லாம் கொடுத்தது? சூர்யாவா? அவன் யார் உனக்கு இது மாதிரி தண்டனை கொடுக்க? நீ இந்த வேலையை விட்டுட்டு வந்துடு, என் கூட வா. என் ஆபீஸ்ல உனக்கு ஒரு நல்ல வேலை போட்டு கொடுக்கறேன். நீ அங்க மகாராணி மாதிரி உட்கார்ந்து வேலை செய்யலாம் என்றான் பதட்டத்தோட. அதை கேட்டவ உதட்டுல சின்ன சிரிப்போட, இங்க நான் வேலையை விட்டுட்டா சூர்யாவுக்கு நான் 25 லட்சம் நஷ்டஈடா கொடுக்கணும் ஷியாம் என்றாள். என்னது, 25 லட்சமா? என்ன கொடுமை இது என்று ஆத்திரத்தோட சொன்னவன், சரி 25 லட்சம் தானே, போனா போகுது போ, நான் தரேன், நீ என் கூட வந்துடு பிரியா என்றான். அதை கேட்டு அன்பா சிரிச்சவ, அதெல்லாம் வேண்டாம் ஷியாம், எனக்கு இந்த வேலை செய்யறதுல எந்த கஷ்டமும் இல்லை. இன்னும் சொல்ல போனா இது ஒரு வகையில உடற்பயிற்சி தானே. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆல்ரெடி நீங்க எனக்கு நிறைய வகையில உதவி பண்ணிருக்கீங்க. அதுக்கே நான் உங்களுக்கு திருப்பி என்ன செய்ய போறேன்னு தெரியல. மறுபடியும் மறுபடியும் ஏதாவது செஞ்சு என்ன ரொம்ப பெரிய கடன்காரி ஆக்கிடாதீங்க என்றாள். என்ன பிரியா, முட்டாள் மாதிரி ஒலற? நான் அப்படி உனக்கு என்ன பெருசா செஞ்சுட்டேன்? நான் சொல்றத கேளு பிரியா, நீ என் கூட என்னோட ஆபீஸ்க்கே வந்துரு என்று கெஞ்சலோட சொன்னான். தான் ஏன் இவ்வளவு பதறுகிறோம் அப்படின்னு அவனுக்கே புரியல. வேண்டாம் ஷியாம், நான் மறுக்கிறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. என்னால உங்களுடைய நட்பு எந்த வகையிலும் பாதிக்கப்படவே கூடாது. உங்களுக்கும் சூர்யாவுக்கும் என்னால ஏதாவது பிரச்சனை வந்தா அதை தாங்கிக்கவே முடியாது என்றாள். அதுக்கப்புறமா ஷியாம் எவ்வளவு வற்புறுத்தியும் அவள் ஒப்புக்கவே இல்லை. இவகிட்ட இனி பேசி பயனே இல்லைன்னு நினைச்சவன் கோபத்தோடு சூர்யாவை பார்க்க போனான். ஆனா சூர்யா தன்னோட கேபின்ல குறுக்கும் நெடுக்குமா புலி மாதிரி நடந்துட்டு இருந்தான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பிரியாவுக்கு அப்படி ஒரு வேலையை கோவத்துல கொடுத்துட்டோமே அப்படிங்கிற குற்ற உணர்வுல துடிச்சு போனவன் மறுபடியும் அவளை தன்னோட செக்ரட்டரியாவே வச்சுக்கணும் அப்படிங்கிற வேகத்துல வெளியே வந்தான் தன்னோட அறையை விட்டு. ஆனா அங்க ஷியாம் பிரியாவோட கைகளை பிடிச்சு தரன்னு ஒரு இடத்துக்கு இழுத்துட்டு போறத பார்த்து அவனுக்கு மூச்சே நின்றும் போல இருந்தது. மறுபடியும் அவசரமா அவனுடைய அறைக்கு நுழைந்தவன் அங்க இருக்கிற எல்லா கேமராக்களையும் ஆன் பண்ணி பார்த்தான். அவசரமா எல்லாத்தையும் ஆராய்ந்தவன் ஒரு கேமராவில் ஷியாமும் பிரியாவும் தெரிய அதை மட்டும் உற்று கவனிச்சான். ஷியாம் பிரியாவோட கைகளை பிடிச்சு ஏதோ கெஞ்சிட்டு இருந்தான். அவளோ தலைய ஆட்டி ஆட்டி மறுத்துட்டு இருந்தா. எல்லாத்தையும் பார்த்தவனுக்கு ஆத்திரம் பத்திக்கிட்டு வந்தது. எதையோ யோசிச்சபடி அறையில குறுக்கும் நெடுக்குமா நடந்துகிட்டே இருந்தான் சூர்யா. அப்போது அரை கதவை தட்டிக்கிட்டு ஷியாம் உள்ள வர பளிச்சென்று புன்னகையோட, வாடா மச்சி, இப்பெல்லாம் என்ன என்னோட ஆபீஸ்க்கு அடிக்கடி வந்துடுற போல இருக்கு, ஏதாவது பொண்ணு என் ஆபீஸ்ல உனக்கு மாட்டிக்கிச்சா என்ன என்று சிரிச்சபடி கேட்டான். அவனை ஒரு மாதிரி பார்த்த ஷியாம், மச்சான் நீ ஏண்டா இவ்வளவு கல் நெஞ்சுக்காரனா இருக்க? அந்த அப்பாவி பொண்ணு பிரியா உன்னை என்னடா பண்ணா? ஏண்டா அவளுக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் கொடுக்கற என்று ஆதங்கம் தாங்காம கேட்டான். அடே அதை விடுறா மச்சான், எல்லாருக்கும் தகுதி பார்த்து தான் வேலை கொடுப்பேன் என்றவன் அதுக்கு மேல பிரியா பத்தின பேச்சை வளர்க்காமல் பிசினஸ் விஷயம் பத்தி பேச ஆரம்பிச்சான் சூர்யா. அதை கேட்ட ஷியாமுக்கு கோவம் வந்தாலும் அதை பொறுத்துக்கிட்டான். இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைனே தெரியாம நாம எதுவுமே பேசக்கூடாதுன்னு பல்ல கடிச்சிட்டு கோபத்தை அடக்கிட்டான் ஷியாம். மாலையில் வேலை முடிஞ்சதும் பிரியாவுக்கு உடல் எல்லாம் அடித்து போட்டது போல வலிச்சது. ஐயோ, இனி பஸ் பிடிச்சு ஹாஸ்டலுக்கு வேற போகணுமே என்று நினைக்கும் பொழுது அவள் மனம் சோர்ந்து போச்சு. தன் தலையெழுத்த நொந்துக்கிட்டே அலுவலக கட்டிடத்தை விட்டு வெளியே வந்தவளுடைய பக்கத்துல ஒரு பெரிய கார் வந்து நின்னுது. அதுக்குள்ள இருந்த ஷியாம், ஏறு பிரியா என்றான். மறு பேச்சு பேசாமல் அப்பா ஆடா என்றபடி ஷியாமுக்கு பக்கத்துல ஏறி உட்கார்ந்தா. அதையும் பின்னால வந்துட்டு இருந்த சூர்யா கவனிக்க அவனுக்கு உடம்பும் மனசும் சொல்லவே முடியாத வேதனையில புழுங்குச்சு. கார் ஸ்டீரிங்ல பலம் கொண்ட மட்டும் தன் கைகளை அடிச்சுக்கிட்டு
அந்த காரை ஸ்டார்ட் பண்ணி அந்த காரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சான். தாயே இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறோன்னு அவனுக்கே தெரியல. அவனைவே நொந்துக்கிட்டான் சூர்யா. ஹாஸ்டலில் பிரியாவை இறக்கி விட்ட ஷியாம் கிளம்ப சூர்யாவும் கோவமா தன்னோட வீட்டுக்கு கிளம்பினான். ஹாஸ்டலுக்குள்ளே வந்த பிரியா குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு மறுபடியும் கிளம்பவும் அதை பார்த்த ராஜி, ஹேய் பிரியா, இன்னும் பாருக்கு போவருக்கு இன்னும் டைம் இருக்கே, இப்பவே ஏன் கிளம்புற, அப்படி என்ன அவசரம் என்று கேட்டாள். அந்த கேள்வியில தயங்கி ஒரு வினாடி நின்ன பிரியா, அந்த பாருக்கு இனி நான் வேலைக்கு வரல ராஜி, நான் இப்போ என் அம்மாவை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு போறேன், நான் வந்து உனக்கு எல்லா விஷயத்தையும் விவரமா சொல்றேன் என்று சொன்னபடி வேகமா அறையை விட்டு வெளியேறினான். அவள் போறதையே ஒரு ஆச்சரியத்தோட பார்த்துக்கிட்டு இருந்தா ராஜி. 3 நாட்களுக்கு முன்னாடி ராஜி கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம யாரோ ஒருத்தனோட கார்ல ஏறி போனான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் தான் ஃபோன் பண்ணி ஹாஸ்டலுக்கு வர்றதுக்கு 3 நாள் ஆகுங்கிறதே சொன்னா பிரியா. 3 நாளைக்கு அப்புறம் நேற்று இரவு யாரோ ஒருத்தன் கூட ஹாஸ்டலுக்கு முன்னாடி கார்ல வந்து இறங்கினான். இப்ப என்னடானா பார் வேலைக்கு வரமாட்டேன்னு சொல்றா. என்னவா இருக்கும்? ஒருவேளை கார்ல வந்தவன் கூட தவறான பழக்கத்துல இருக்காளோ என்னவோ, அவன் பணம் அதிகமா தரதா சொல்லியிருப்பானோ என்றெல்லாம் நினைச்சபடி குழம்பி போனா ராஜி. பிறகு ஒரு சின்ன பெருமூச்சோட, என்னவோ எதுவானாலும் நமக்கு என்ன வந்தது, நம்ம பார்ல ஆடினாதான் நம்ம பிழப்போடும், யார் எப்படி போனா நமக்கு என்ன என்று நினைச்சபடி அவள் பார் வேலைக்கு கிளம்பினா ராஜி. ஹாஸ்பிட்டலுக்கு ஆட்டோல போகும்போது 3 நாட்கள்ல தன்னோட வாழ்க்கையில ஏற்பட்ட மாற்றத்தை நினைச்சு பார்த்தா பிரியா. அன்னைக்கு எப்பவும் போல பார் வேலைக்கு தன்னோட தலையெழுத்தை நொந்துகிட்டே போனவ மாலையில சூர்யா தள்ளி விட்ட போது நெற்றில அடிப்பட்ட காயம் வேற வின்னு வலிச்சுக்கிட்டே இருந்தது. பாருக்கு போனதும் அந்த கிளாமரான ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டவளுடைய ஃபோன் சுவிட்ச் ஆஃப் செய்ய போனான். அப்படி வேலை செய்யும் போது ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறது இங்கே எழுதப்படாத சட்டமாகவே இருந்துச்சு. அப்படி சுவிட்ச் ஆஃப் பண்ணும்போது தன்னோட தாய்மாமன் காசிக்கிட்ட இருந்து ஃபோன் வரவும் திகைச்சு போனான். ஒரு பெருமூச்சோட அதை எடுத்து பேசினான். ஹலோ மாமா என்றவள் கிட்ட, ஹேய் பிரியா, ஓ அம்மாவை காணோம் என்று அவசரமா சொன்னாரு. அவர் சொன்ன வார்த்தைகள் புரியாம, என்ன மாமா சொல்றீங்க, எனக்கு ஒன்றும் புரியலையே என்று கேட்டவள் கிட்ட, நீ சரியாத்தான் கேட்ட, உன் அம்மாவை காணல, ஹாஸ்பிட்டல் முழுவதும் தேடியாச்சு, எங்கேயும் அவளை காணல, முடிஞ்சா நீயும் வந்து தேடு அப்படின்னு சொல்லிட்டு போனை உடனே வச்சாரு காசி. அவளுக்கு தலையும் புரியல காலும் புரியல. மறுபடியும் தன் மாமாவுக்கு அவசரமா கூப்பிட்டா. போன் சுவிட்ச் ஆஃப்னே வந்துச்சு. அவளுக்கு அதிர்ச்சியில அழுகை முட்டிக்கிட்டு வந்தது. அம்மாவை காணமா, இப்ப என்ன பண்றதுன்னு யோசிச்சுவ நேரா பரபரப்போட மேனேஜர் பிரபுவை தேடி போனான். சார் ப்ளீஸ் ஒரு 2 நாள் மட்டும் எனக்கு லீவ் கொடுக்க முடியுமா, நான் ஊருக்கு அவசரமா போக வேண்டிய சூழ்நிலை சார் என்று கெஞ்சினாள். அதை கேட்ட பிரபு அவளை மேலும் கீழும் பார்த்து, உன்னால நேத்து இங்க எவ்வளவு பிரச்சனை ஆச்சு தெரியுமா, பாருக்கு வரவன் ஒரு அழகான பொண்ணை பார்த்தா கையை பிடிச்சு இழுக்கத்தான் செய்வான், அதையெல்லாம் எதிர்பார்த்து தானே இந்த வேலைக்கு வந்த, என்னவோ நேத்து ஒருத்தன் உன்னை கையை பிடிச்சு இழுத்ததுக்கு பத்தினி மாதிரி கத்தின, அதை பார்த்து எவனோ ஒருத்தன் அவன் என்னமோ ஸ்ரீராமன் மாதிரி உன்னை காப்பாத்தினாங்கிற பேர்ல அந்த கஸ்டமரை அடிச்சு நொறுக்கிட்டான். அதனால அடி வாங்கின அந்த ரெகுலர் கஸ்டமர் இன்னைக்கு இந்த பாரை தேடி வரவே இல்லை, வேற எங்கேயோ போயிட்டான் போல இருக்கு. எல்லாம் உன்னாலதான். உன்னால இந்த பாருக்கு எவ்வளவு நஷ்டம் தெரியுமா, இந்த லட்சணத்துல உனக்கு லீவ் வேற வேணுமா, அதெல்லாம் கொடுக்க முடியாது, இஷ்டம் இருந்தா வேலை செய், இல்லாட்டி வேலையை ஒரேடியா விட்டுட்டு கிளம்பு, உன் வேலைக்கு 1000 பேர் வருவாங்க அப்படின்னு கத்திட்டு போனான் பிரபு. அதை கேட்ட பிரியாவுக்கு அடுத்து என்ன பண்றதுன்னே தெரியல. அம்மா எங்கே போனா, அப்படி அம்மாவோட மனநிலை தெரிஞ்சும் ஹாஸ்பிட்டல்ல அம்மாவை ஏன் தனியா விட்டாங்க, அதுக்காகவா ஹாஸ்பிட்டலுக்கு 1000 கணக்கில் என் உடம்ப காட்டி பணம் சம்பாதிச்சு கொடுத்துட்டு இருக்கேன் என்று எதையோ யோசிச்சபடி ஆண்களுக்கு விஸ்கியை ஊத்தி கொடுத்தா. எப்பவும் போல அவள்கிட்ட சரக்க வாங்கினவங்க இவளையும் பார்த்து ஜொல்லு விட அவளுக்கு எதுவுமே உரைக்கல. அப்பதான் அங்க ஷியாம் வந்தான். பிரியாவை அவன் பார்க்க அவனை பார்த்ததும் உதட்டு பிதுக்கினபடி தன் கவலையெல்லாம் அழுது கொட்டி தீர்த்தா பிரியா. பிரியா சொன்னதையெல்லாம் முழுவதும் கேட்ட ஷியாம், டோன்ட் ஒரி பிரியா, அம்மாவுக்கு ஒன்றும் ஆகாது, இந்த பார் வேலை முடிய உனக்கு இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு என்று கேட்டான். தன் கைகளை திருப்பி மணியை பார்த்தவ, இன்னும் 2 மணி நேரம் இருக்கு சார் என்றாள். அவ்வளோதானே, கூல், நீ இந்த வேலையை முடிச்சுட்டு வா, நான் உன்னை இப்படியே ஊட்டிக்கு கூட்டிட்டு போறேன், உன் அம்மாவை கண்டுபிடிச்சு
அவங்கள உன்கிட்ட ஒப்படைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு, போதுமா என்றான். அதை கேட்டு உள்ளம் நெகிழ்ந்தவ, நீங்க இப்போ என்ன சார் சாப்பிட்றீங்க, விஸ்கியா பிராந்தியா என்று கேட்டாள். அதை கேட்டு சிரிச்சவன், எனக்கு ஒன்றும் வேண்டாம் பிரியா, நான் இனி நைட் டிரைவ் பண்ணணும் இல்லையா, நீ போய் வேலை கவனி, நான் வெயிட் பண்றேன் என்றவன் அங்க இருக்கிற ஒரு நாற்காலியில போய் அமைதியா உட்கார்ந்தான். பிரியா வேலையெல்லாம் முடிச்சுட்டு அழகான ஒரு காட்டன் சுடிதார்ல வரவும் அவளை பார்த்து ரசிச்சான் ஷியாம். பாங்கான அழகு, பார்த்த உன்னையே கையெடுத்து கும்பிடுற இந்த அழகதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவ வேற மாதிரி காட்டினா என்று நினைச்சவன் ஒரு சின்ன பெருமூச்சோட அவளை அழைச்சிக்கிட்டு கார்ல தன்னோட ஊரான ஊட்டிக்கு மலை ஏறினான். அங்க போனதும் அவளுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஒன்று காத்துட்டு இருந்தது. நேரா அவ வீட்டுக்கு போனவ வீடு பூட்டி இருக்கிறத பார்த்து திகைச்சு போனா. இப்போ என்ன பண்றது, மாமா எங்க போனாரு, எப்படி தெரிஞ்சுக்கிறது என்று கவலையோடு கைகளை பிசைஞ்சிட்டு தயங்கி தயங்கி நிக்கிறத பார்த்த ஷியாம், ஹேய் பிரியா, வீடு பூட்டி இருக்கிறத பார்த்தா இப்படி திகைச்சு போய் நிக்கிற, நீ ஓகேன்னு ஒரு வார்த்தை சொல்லு, ஒரே கதவு தானா திறந்துடும் என்றான். அவன் சொல்வதெல்லாமோ உண்மைதான், வீடு ரொம்ப சாதாரணமான குடிசை வீடுதான், பூட்டு அப்படிங்கறதெல்லாம் சும்மா டம்மி தான், பலமா ஒரு தள்ளு தள்ளினாலே வீடு தானா திறந்துடும், அப்படி தள்ளும் போது கதவை உடைஞ்சிட்டா அதுக்கப்புறம் ஹவுஸ் ஓனருக்கு என்ன பதில் சொல்றதுன்னு யோசிச்சவ, வேண்டாம் சார் இருங்க, நான் பக்கத்து வீட்டில் போய் எதுக்கும் விசாரிச்சுட்டு வந்துடுறேன் என்றபடி பக்கத்து வீட்டு கதவை தட்டினா. நல்ல வேலை, அவங்க இங்க வந்தடையும் போது பொழுது விடிஞ்சு மணி 7 ஆயிருந்தது. அதனால பக்கத்துல எல்லாருமே எழுந்திருந்தாங்க. பிரியா தட்டிய கதவை திறந்த போது 40 வயது தக்க லக்ஷ்மி அம்மாள் வெளியே வந்து பிரியாவை பார்த்ததும், அடே பிரியா, நீயா வந்துட்டியா, அப்படி எங்கதாமா வேலைக்கு போனேன், போனதான் போனேன், உன் அம்மாவையும் சேர்த்து கூட்டிட்டு போயிருக்கலாம்ல என்று அங்கலாய்த்தாள். ஏங்கா என்னாச்சு, ஆமா மாமா எங்க போனாரு, ஹாஸ்பிட்டல்ல இருந்து என் அம்மா காணாம போயிட்டதா நேத்து மாமா ஃபோன் பண்ணி சொன்னாரு, அதனாலதான் இப்படி அடிச்சு பிடிச்சிட்டு வந்தேன் என்றவளை மேலும் கீழும் ஒரு மாதிரி பார்த்த லக்ஷ்மி அவளுக்கு பின்னால் நின்றுட்டு இருந்த ஷியாமையும் பார்த்து, ஆமா நீ இவர்கிட்ட தான் வேலை செய்றியா என்று ஒரு மாதிரி குரல்ல கேட்கவும் அவள் தன்னை தவறா புரிஞ்சுக்கிட்டதை உணர்ந்த பிரியா, ஐயோ இல்லக்கா, அவர் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர், அம்மாவை காணோம்னு சொல்லி அழுதேன், அப்போ இவர் தான் இங்க கொண்டு வந்து என்னை விடுறதுக்காக வந்தாரு, அவ்வளவுதான் என்று அவசரமா சொன்னா. அதை கேட்டு ஓரளவு சமாதானமான லக்ஷ்மி தன் மாமாவை பத்தி மறுபடியும் கேட்க, உன் அம்மாவை ஹாஸ்பிட்டல்ல இருந்து உன் மாமா 2 மாசத்துக்கு முன்னாடியே கூட்டிட்டு வந்துட்டாம்மா என்று அவள் சொல்லவும் அதிர்ந்தே போனாள். என்னது, அம்மா ஹாஸ்பிட்டல்ல அப்போ இல்லையா என்று அதிர்ந்து கேட்டவுடன், அப்போ உனக்கு விஷயமே தெரியாதா, உன் அம்மாவை கூட்டிட்டு வந்து உன் வீட்டில் சங்கிலியால கட்டி போட்டிருந்தான் உன் மாமன், உன் அம்மாவோட அழுக சத்தம் இந்த தெருவே கேட்கும், நாங்க எவ்வளவோ சொன்னோம் அம்மாவை ஹாஸ்பிட்டல்ல சேர்க்க சொல்லி, ஆனா உன் மாமன் நாங்க சொல்றத கேட்கவே இல்லை, ஹாஸ்பிட்டல்ல பணம் நிறைய செலவாகுதாம், உன்னால பணம் அனுப்ப முடியலையாம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு உன் மாமா எங்க கிட்ட எல்லாம் ரொம்ப கெஞ்சினான், சரி போனா போகுதுன்னு நாங்க தான் ஒத்துக்கிட்டோம், ஆனாலும் என்ன புண்ணியம் பாரு, உன் அம்மா சங்கிலியை கழட்டிட்டு நேத்து நைட்டு எங்கேயோ தப்பிச்சு போயிட்டாங்கன்னு நேத்து நைட்டு உன் மாமா எங்க கிட்ட வந்து சொல்லி ஒரே அழுகை, நாங்களும் தெரிஞ்ச இடமெல்லாம் தேடினோம், ஆனா நைட்டு எவ்வளவு நேரம் எங்களால தேட முடியும் சொல்லு, ரொம்ப குளிர் வேற, அதனாலதான் உன் அம்மாவை தேடுறதை நிறுத்திட்டு நாங்க வீட்டுக்கே வந்துட்டோம் என்றாள். ஆமா உன் அம்மா கிடைச்சாங்களா இல்லையா என்ற அதே கேள்வியை தம் பக்கம் திருப்பினா லக்ஷ்மி அம்மா. அதை கேட்டு திகைச்சு விழிச்சா பிரியா. இல்லக்கா என்று மெல்லிய குரல்ல சொல்லவும், நீ ஏமா உன் மாமன் கிட்ட போய் அவங்கள விட்டுட்டு போன, காசி ஒரு குடிகாரன், அது உனக்கு தெரியுமா இல்லையா, அப்படி இருந்தும் நீ எப்படி பண்ணலாமா, உன் மாமன் ஒரே குடி, அதனாலதான் உன் அம்மாவை சரியா பார்த்துக்க முடியாம தளிச்சிட்டான், பாவம் உன் அம்மா இப்போ எங்க தனியா நின்றுட்டு தவிச்சிட்டு இருக்காங்களோ என்று புலம்பியபடி உள்ள போனான். அந்த பதில்ல அவளுக்கு தலையே சுத்துச்சு, நிக்கவே முடியாம தடுமாறி விழப்போனவளை தாங்கி பிடிச்சான் ஷியாம். அவளை கைத்தாங்களா பிடிச்சு அங்க இருக்கிற திண்ணையில உட்கார வச்சான். கொஞ்ச நேரத்துல விக்கலோட ஆரம்பித்த பிரியாவோட அழுகை கதறலோட முடிஞ்சது. அதை பார்த்த ஷியாமுக்கு பிரியாவை எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல. அவனுடைய கோபமும் ஆத்திரமும் பிரியாவோட மாமா மேல மட்டுமே திரும்பிச்சு. பாவி, ஒரு அப்பாவி பொண்ணு இந்த கேடு கெட்ட உலகத்துல மான அவமானங்களை சந்திச்சுட்டு அவங்க அம்மாவுக்கு மருத்துவ செலவுக்கு கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிச்சு அனுப்பினா, இதை இப்படி அவளுக்கே தெரியாம குடிங்கிற பேர்ல ரத்தம் போல உறிஞ்சிட்டானே, அது மட்டுமா அவள் அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறேன்னு போய் சொல்லி ஏமாத்தி கடைசியில அந்த பொண்ணுக்கு மீதி இருந்த ஒரு நல்ல உறவையும் தொலைச்சிட்டானே, பாவி, அவன் மட்டும் இப்ப என் கையில கிடைச்சா
நொறுக்கி தள்ளிடுவேன் என்று மனசுல கோபப்பட்டான் ஷியாம். வெகு நேரம் அப்படி அமர்ந்து பிரியாவை பெரும் பாடுபட்டு சமாளிச்சு ஷியாம், பிரியா இதை பாரு, உன் நிலைமை எனக்கு நல்லா புரியுது. ஆனா இப்படியே உட்கார்ந்து அழறதுனால உனக்கு ஏதாவது கிடைக்க போகுதா என்ன என்றவனிடம், என்னால தாங்க முடியல சார். என் அம்மாவுக்காக தான் அந்த பார்ல கண்டவங்க முன்னாடி அப்படி நின்னேன். யாருக்காக நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேனோ அவங்களே இப்ப இல்ல, எனக்கு செத்து போயிடலாம் போல இருக்கு சார் என்று கத்தினாள். ஐயோ பிரியா, என்ன இது சின்ன குழந்தை மாதிரி? முதல்ல உன் கண்ணை தொடச்சிட்டு எந்திரி. அம்மா கண்டிப்பா இங்கதான் எங்கேயாவது இருப்பாங்க. ப்ளீஸ் நீ அழாம எந்திரிச்சு வா. இன்னைக்கு ஃபுல்லா நம்ம கார்ல போய் தேடி பார்க்கலாம் என்றதும் தன்னை சமாளிச்சுட்டு மறுபடியும் ஷியாம் கூட தன்னோட அம்மாவை தேடி போனான். காலை முழுவதும் தேடியும் தன்னோட அம்மாவை காணாம தன்னோட நம்பிக்கையே போயிருந்தது. பிரியாவோட தவிச்ச முகத்தை பார்த்தவன் அடுத்த நாள், பேசாம நம்ம போலீஸ்க்கு போயிடலாமா பிரியா என்றான். போலீஸா என்று அதிர்ந்து கேட்டவள் கிட்ட, ஆமா பிரியா, எனக்கு தெரிஞ்ச ஒரு இன்ஸ்பெக்டர் இங்கே தான் இருக்காரு. அவருக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்டு பார்க்குறேன் என்றவன் காரை ஒரு ஓரமாக நிறுத்திட்டு அந்த இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணான் ஷியாம். மறுபக்கம் ஃபோனை எடுத்த இன்ஸ்பெக்டர், ஹலோ ஷியாம், எப்படி இருக்கீங்க? என்ன ரொம்ப நாளாக நீங்கள் ஃபோன் பண்ணவே இல்லை. சென்னையில் இருக்கும்போது அடிக்கடி ஃபோன் பண்ணுவீங்க, ட்ரீட் தருவீங்க. ஊட்டிக்கு என்ன டிரான்ஸ்ஃபர் கிடைச்சதும் உங்கள் ஃபோனையே காணோமே என்று சாதாரணமாக கேட்ட இன்ஸ்பெக்டர் சிவாவிடம், ஹலோ சிவா, நான் உங்ககிட்ட ஒரு உதவி கேட்க கால் பண்ணேன் என்று சீரியஸாக பேசவும், சொல்லுங்க சார் என்ன விஷயம் என்று கேட்டார். எனக்கு தெரிஞ்ச பொண்ணோட அம்மாவை நேற்று நைட்லேருந்து ஊட்டியில் காணும். அவங்களுக்கு கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கு. உங்களால் எனக்கு இந்த விஷயத்தில் உதவி பண்ண முடியுமா என்று கேட்டான் ஷியாம். மனநலம் பாதிக்கப்பட்ட அம்மாவா என்று ஆச்சரியத்தோட கேட்ட இன்ஸ்பெக்டர் சிவா, சார் நம்ம ஸ்டேஷனில் அப்படிப்பட்ட ஒரு பெண்மணியை நேற்று நைட்டு சில பேர் ரோட்டில் தனியாக பார்த்ததா சொல்லி கொண்டு வந்து விட்டுட்டு போனாங்க. நாங்கள் ஸ்டேஷனில் தான் அவங்கள வச்சுருக்கோம். அவங்கள ஆசிரமத்தில் சேர்க்க சொல்லி கோர்ட் ஆர்டர் வந்திருக்கு. நீங்கள் எதுக்கும் ஒரு தடவை வந்து பார்த்துட்டு போகிறீங்களா என்று கேட்டார். அந்த நிமிடம் பிரியாவை திரும்பி பார்த்த ஷியாம் விஷயத்தை சொன்னதும், அது தன்னோட அம்மாவாக தான் இருக்கணும்னு எல்லா கடவுளையும் வேண்டிக்கிட்டா பிரியா. உடனே காரை ஸ்டேஷனுக்கு விட்டான். கார் ஸ்டேஷனில் நின்னதும் அடுத்த வினாடி சிட்டா பறந்து உள்ளே போய் பார்த்தா. அந்த ஸ்டேஷனில் மர பெஞ்சில் கிழிந்த புடவையோட தலையெல்லாம் கலைஞ்சு ஒரு பிச்சைக்காரி மாதிரி எங்கோ பார்த்தபடி உட்கார்ந்துட்டு இருந்த தன்னோட அம்மா மாதவியோட நிலையை பார்த்ததும் நெஞ்சமே பதறி போச்சு பிரியாவுக்கு. எப்படி வாழ்ந்தவள் என்று நினைத்தவள் அம்மா அம்மான்னு ஓடிப்போய் தன்னோட அம்மாவை கட்டிக்கிட்டு கதறி அழுதா. தன் உயிருக்கு உயிரான ஒரே மகள் தன் மடியில் விழுந்து கதறுகிறாள் என்பது கூட தெரியாம எங்கோ பார்த்தபடி இருந்தா மாதவி. பிரியாவுக்கு பின்னால வந்த ஷியாம் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அடுத்தடுத்த காரியங்களை மடமடன்னு செஞ்சான். இன்ஸ்பெக்டர் ஷியாம் கிட்ட ஒரு கையெழுத்தை மட்டும் வாங்கிக்கிட்டு மாதவியை ஒப்படைச்சாரு. மாதவியும் பிரியாவையும் அழைச்சிட்டு அந்த ஹோட்டலுக்கு போன ஷியாம் மாதவியை குளிப்பாட்ட வச்சு ஒரு நல்ல புடவை வாங்கி கொடுத்தான். 2 நாட்கள் மாதவியை அங்கிருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் மருத்துவம் பார்த்தான். பிறகு கார்ல ஊருக்கு திரும்புற வழியெல்லாம் பிரியாவுக்கு பெரும் யோசனையாவே இருந்தது. காரோட பின்பக்க சீட்ல தன் மடியில குழந்தை மாதிரி தூங்குற தன்னோட அம்மாவோட கூந்தலை வருடி விட்டவாறே யோசிச்சுட்டே வந்தவளை திரும்பி பார்த்தான். இனி உன்னோட அடுத்த பிளான் என்ன பிரியா என்று கேட்டான். தெரியலையே சார் என்றவள் கிட்ட, ப்ளீஸ் பிரியா, இனிமே இந்த சார் மோரெல்லாம் வேண்டாம். நானும் உனக்கு நல்ல நண்பன் தான், என்னை ஷியாம்னே கூப்பிடு என்றவன் கிட்ட ஒரு பெருமூச்சோட தொடர்ந்தா. இதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல ஷியாம். நான் தங்கி இருக்கிறது லேடிஸ் ஹாஸ்டல். அம்மாவை அங்க என்னால் தங்க வைக்கவே முடியாது. அவங்கள வேற எங்கேயாவது தான் தங்க வைக்கணும். அதுக்கு என்ன பண்றது, அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல என்றாள். பிரியா, நான் ஒன்று சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டியே என்று கேட்டவன் கிட்ட, இல்ல ஷியாம் சொல்லுங்க என்றாள். எனக்கு என்னவோ நீ அந்த பார்ல வேலைக்கு போறது சரியா படல, அந்த வேலை உனக்கு வேண்டாம் என்றான். நான் மட்டும் அந்த வேலையை பிடிச்சா செய்யறேன். எனக்கு இதை விட்டா நல்ல சம்பளத்துல வேலை கிடைக்காது. அதை வச்சுதான் என்னோட அம்மாவோட ட்ரீட்மெண்ட்டை நான் பார்க்கணும் என்றாள். எனக்கு புரியுது பிரியா. இப்போ உனக்கு என்ன, உன்னோட அம்மாவோட ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் தானே வேணும். அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன், நான் கொடுக்குறேன் என்றவன் கிட்ட, எனக்கு சும்மா கிடைக்கிற பணம் வேண்டாம் ஷாம், எனக்கு வேலை ஏதாவது இருந்தா சொல்லுங்க என்றாள். அவளுடைய எண்ணத்தை புரிஞ்சுக்கிட்டு மனசுல அவளுக்கு சபாஷ் போட்டான். சரி பிரியா, நான் உனக்கு வேற வேலைக்கு ஏற்பாடு பண்றேன்.
அது வரைக்கும் உன் அம்மா ட்ரீட்மெண்ட்டுக்கு நான் பொறுப்பு, சரியா? நீ முதல் மாதம் சம்பளம் வாங்கியதும் நான் உன் அம்மாவுக்கு பண்ணுற செலவை எனக்கு திருப்பி கொடுத்தா போதும் என்றான். சரிங்க ஷியாம் என்று அவள் மனமாற ஒப்புக்கொண்டதும் சென்னையில் ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலில் மாதவியை சேர்த்துட்டு பிரியாவை அன்னைக்கு நைட்டே ஹாஸ்டலில் கொண்டு போய் விட்டான் ஷியாம். அப்போதான் சூர்யா அவங்கள பார்த்து தவறாக புரிஞ்சுக்கிட்டான். நடந்ததையெல்லாம் நினச்சி பார்த்தபடியே ஆட்டோவில் உட்காண்டிருந்தவளை, மேடம் நீங்கள் சொன்ன ஹாஸ்பிட்டல் வந்துருச்சு என்ற டிரைவருடைய குரல் நிகழ்காலத்துக்கு கொண்டு வந்துச்சு. ஆட்டோ டிரைவருக்கு பணத்தை கொடுத்துட்டு மருத்துவமனைக்குள்ளே போய் கொஞ்ச நேரம் தான் அம்மா கூட நேரத்தை செலவழிச்சா பிரியா. ஷியாம் அட்மிட் பண்ண ஹாஸ்பிட்டல் நல்ல வசதியோடு இருந்தது. அங்கே பணிபுரிந்த நர்ஸ் தேவகி பிரியா கூட நல்லா ஃப்ரெண்டாக பேசினா. அவளோட கொஞ்ச நேரம் உரையாடிட்டு பெரிய டாக்டர் ரமணியை பார்க்க போனா பிரியா. ஷியாமோட நேற்று பிரியா வந்ததுனால அவளை நல்ல மரியாதையோடையே வரவேற்று அவளை உட்கார வச்சா ரமணி. உன் அம்மாவுக்கு பெரிய அதிர்ச்சி வந்ததுனால தான் இப்படி ஆயிட்டாங்க பிரியா என்றதும், ஆமாம் டாக்டர், என் அப்பா மேலே உயிரே வச்சுருந்தாங்க அம்மா, அவர் இறந்ததும் அந்த அதிர்ச்சியில் இப்படி ஆயிட்டாங்க போல இருக்கு என்றாள் வருத்தத்துடன். அது மட்டும் இல்லை பிரியா, அவங்க மனசில் வேற ஏதோ காயங்களும் சேர்ந்திருக்கு என்று சொன்னதும் பிரியா புரியாமல் விழிச்சா. அவள் அப்படி விழித்ததும் ரமணி அவள் டேபிள் டிராயரிலிருந்து ஒரு லெட்டர் பேடை எடுத்து அவகிட்ட நீட்டினா. அதை வாங்கி பார்த்த பிரியாவுக்கு ஒன்றும் புரியல. அதில் ஏதோ கை குழந்தையோட புகைப்படத்தை யாரோ கிறுக்கியிருந்தாங்க. இது உன் அம்மா வரைஞ்சது அப்படின்னு ரமணி சொன்னதும் அவளை திகைப்போட பார்த்தா. இந்த புகைப்படத்துக்கு என்ன அர்த்தம் என்று கேட்ட பிரியா கிட்ட, எனக்கும் தெரியல பிரியா, ஒருவேளை நீ சின்ன குழந்தையா இருக்கும்போது அந்த உருவம் அவங்க மனசுல பதிஞ்சு அதை வரைஞ்சிருக்கலாமோ என்னவோ என்று டாக்டர் சொன்னதும், ஆமா டாக்டர், அப்படியும் இருக்கலாம்ல என்றாள். ஆனா எதுக்கும் அவங்க இப்படி ஆனதுக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்ட பிரியா கிட்ட, எனக்கும் அது குழப்பமா தான் இருக்கு பிரியா. இத்தனை வருஷம் கழிச்சு உன்னோட புகைப்படத்தை அவங்க ஏன் வரையணும்? பார்க்கலாம். அடுத்த வாரம் இந்த ஹாஸ்பிட்டல் ஓனர் பெரிய டாக்டர் வருவாரு. அவர் இந்த மாதிரி கேஸ்ல ரொம்ப ஸ்பெஷல். அவர் வந்ததும் இதை பற்றி கேட்டு பார்க்கலாம் என்று சொன்ன ரமணி கிட்ட ஒரு சின்ன பெருமூச்சோட, சரி டாக்டர், நான் கிளம்புறேன் என்றபடி சொல்லி விடை பெற்றாள் பிரியா. பிறகு ஹாஸ்டலுக்கு மறுபடியும் போனான். அங்க ராஜி இவளுக்காகவே நகத்தை கடிச்சிட்டு காத்துட்டு இருந்தா. பிரியாவை பார்த்ததும், ஹே பிரியா, அந்த மேனேஜர் பிரபு கண்டிப்பா உன்னை வந்து பார்ல நேர்ல பார்க்க சொன்னாரு. ஒரு தடவையாவது அவரை நேர்ல பார்த்து நீ வேலைக்கு வரலங்கிறத சொல்லிடு என்றாள் பதட்டத்தோட. இல்லாட்டி ஏன் வேலையும் போயிடுண்டி என்றாள். அதை கேட்ட பிரியாவுக்கு அவ சொல்றதும் சரியாவே பட்டுச்சு. இத்தனை மாசம் வேலை செஞ்ச இடம், சொல்லிட்டு போறதுதான் மரியாதை அப்படின்னு நினைச்சவ அதை ஒப்புக்கிட்டு ராஜியோட பாருக்கு கிளம்பினா. அங்க போய் பிரபு கிட்ட விஷயத்த சொன்னதும், சரிதான், ஆனா எங்க நிலைமையை நீ யோசிச்சு பாத்தியா? நீ உனக்கு பண கஷ்டம் வரும்போது இந்த இடம் தானே உனக்கு உதவி பண்ணுச்சு. இப்போ அதை திடீர்னு அம்போனை விட்டுட்டு வேலையை விட்டு நின்னுட்டா உன் வேலைக்கு இப்போ நான் யாரை பாக்குறது என்று தாழ்ந்த குரல்ல கேட்கவும் பிரியா தயங்கி போனா. இப்போ அதுக்கு நான் என்ன சார் பண்ண முடியும் என்று கேட்டவள் கிட்ட, உன் வேலைக்கு வேற ஆள் கிடைக்கிற வரைக்கும் அட்லீஸ்ட் ஒரு வாரமாவது கொஞ்சம் செஞ்சு கொடுத்துட்டு போமா, அதுக்கு சம்பளமும் வாங்கிக்கோ என்று கெஞ்சும் குரலை கேட்கவும் அவளுக்கு மறுக்கவும் தோன்றல. ஆனா சார், என்னால் பழைய மாதிரி அந்த 2 பீஸ் உடையெல்லாம் அணிய முடியாது என்று கண்டிப்போட சொன்னான். சரிதான், நீ பழையபடி ஜீன்ஸ் டிஷர்ட்டே போட்டுக்கோ என்று பிரபு சொன்னதும் ஆச்சரியமடைந்தா பிரியா. அவ மனசுல இன்னொரு யோசனையும் வந்துச்சு. ஷியாம் சொன்னது மாதிரி அவளுக்கு இன்னொரு வேலை வாங்கி தரதுக்கு தாமதமாகலாம். அது வரைக்கும் அவனுக்கு தொல்லையா இருக்கக்கூடாது. ஏற்கனவே அவன் நிறைய உதவி பண்ணியிருக்கான் அப்படின்னு நினைச்சவ மறுபடியும் அந்த பார் வேலையை ஏற்றுக்கிட்டு தன்னோட பழைய உடையான ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட்டை அணிஞ்சிட்டு வேலைக்கு நின்னா. அப்போது அந்த பாருக்கு வந்த சூர்யா கடும் கோபத்தோட அவளுடைய கையை தரன்னு பிடிச்சிட்டு போய் ஒரு மறைவில் சுவரோரமாக நிறுத்தினான். அதில் அரண்டு போய் அவனை பார்த்து விழிச்சுவ சிறிது நேரத்திலேயே அவனை தள்ளி விட்டபடி, விடுக சூர்யா, எனக்கு வேலை இருக்கு என்றாள் வெடுக்கென்று. ஏண்டி ராட்சசி, நீ திருந்தவே மாட்டியா? உனக்கு அப்படி என்ன தாண்டி பண தேவை வந்துச்சு? அதான் என் ஃப்ரெண்டு ஷியாம உன் வலைக்குள்ளேயே வச்சிருக்கியே, அவன்கிட்ட இல்லாத பணமா? அவன் கேட்டா அவன் தந்துட்டு போடுறான். அதை விட்டுட்டு மறுபடியும் இந்த பார்ல நீ நிக்கிறத பார்த்தா வேற ஆம்பளைங்களுக்கு அலையிறியோன்னு தோணுது. ஏண்டி, இந்த உடம்புக்கு உனக்கு ஒருத்தம் பத்தாதா? அப்படி ஆம்பளை சுகம்தான் வேணும்னா சொல்லு, நானும் ஒரு பங்குக்கு உன்கிட்ட ஒரு நைட் வந்துட்டு போறேன் என்று சொன்னவனை அருவருப்போட பார்த்தவ அடுத்த வினாடி அவனை கோபமா தள்ளிவிட்டு ஓங்கி பலார்னு ஒரு அறை விட்டா.
அவள் அடிச்சதுல அதிர்ச்சியோட நின்னா சூர்யா. உங்களுக்கு இவ்வளவுதான் மரியாதை? நானும் போனா போகுதுன்னு பேசாம பொறுமையா இருந்தா நீங்க என்ன எவ்வளவு கேவலமா பேசுறீங்க. நான் அப்படி எவன் கூட போனாலும் படுத்தாலும் உங்களுக்கு தான் என்ன வந்துச்சு? உங்களுக்கு தான் இப்ப கல்யாணமாயி ஒரு குழந்தை கூட இருக்கே. என்னமோ என்னையே நினைச்சு பிரம்மச்சரிய விரதத்தை காப்பாத்திட்டு இருக்கிற மாதிரி பேசுறீங்க. இவ்வளவுதான் உங்களுக்கு மரியாதை, சொல்லிட்டேன். உங்க அலுவலகத்துல மட்டும்தான் நான் உங்களுக்கு வேலைக்காரி, மற்ற இடங்கள்ல நான் ஒரு தனி மனுஷி. என்னோட வாழ்க்கையில தலையிட உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது என்று பல்ல கடிச்சிட்டு சொல்லிட்டு அவனை முடிஞ்ச மட்டும் பலம் கொண்ட மட்டும் தள்ளி விட்டுட்டு தன்னோட வேலையை கவனிக்க போனான். அப்படி போன அவளை கோவத்தோட தடுத்து மறுபடியும் தன்னோட கை வளைத்துக்குள்ள கொண்டு வந்து நிறுத்தினான் சூர்யா. அவன் கண்கள் கோவைப்பழம் போல சிவந்திருந்தது. என்னடி சொன்ன? உன் வாழ்க்கையில தலையிட எனக்கு எந்த உரிமையும் இல்லையா என்று எதையோ நினைச்சபடி கண்களை இறுக மூடி திறந்தான். பிறகு அவளை பார்த்து உறுத்து விழிச்சவன், அத 18 வயசுல அந்த மழையில அந்த குடிசை வீட்டில் என் கூட படுத்தியே அப்ப சொல்லியிருக்கணும். இல்லை, அதுக்கப்புறம் என் கண்ணை விட்டு மாயமா மறைஞ்சு என்னை ஏமாத்திட்டு வாழ்ந்தியே, அப்பவாது அதை சொல்லிட்டு போயிருக்கணும். உனக்கெல்லாம் என்ன மாதிரி ஏழை வீட்டு பையனை ஏமாத்தி உன் பணத்திமிர காட்டத்தாண்டி தெரியும், வேற என்னடி தெரியும் உனக்கு என்றான். அவள் தடுக்க அவள் உதடுகளை பலம் கொண்ட மட்டும் கடிச்சு சுவிச்சிட்டு அவளை உதறி தள்ளிட்டு விலகினான். அவன் அப்படி போகும்போது எதிரே ஷியாம் நிற்கவும் ஒரு வினாடி அவனை பார்த்து தயங்கி நின்னவ பிறகு எதுவும் பேசாமல் விலகினான். அவன் போவதையே பார்த்த ஷியாம் பிரியாவை திரும்பி பார்த்தான். அவளோ தன்னோட முகத்தை கையில ஏந்தினபடி தேம்பி அழுதுட்டு இருந்தா. அதை பார்த்து பக்கத்துல வந்த ஷியாம் பிரியா என்று மெல்லிய குரல்ல கூப்பிட்டான். அந்த குரல்ல திடுக்கிட்டு விழிச்சவ தான் எதிரில் ஷியாம பார்க்கவும் அவளுக்கு அவமானத்துல முகம் ரத்தமா சிவந்து போச்சு. என்ன பிரியா இது? நான் இங்க வேலைக்கு வராதன்னு அவ்வளோ தடவை சொல்லியும் இங்க வேலைக்கு வந்திருக்கியே, அதனால தான் அவனுக்கு கோவம் வந்துச்சு போல இருக்கு என்று வருத்தத்தோடு சொன்னவன் அவள் மேலும் மேலும் அழறதை பார்த்து பொறுக்கவே இல்லை அவனுக்கு. சரி கண்ணை தொடச்சிக்கோ பிரியா என்றவன் அவள் கைகளை பிடிச்சிட்டு அழைச்சிட்டு வந்து அங்கிருக்கிற ஒரு நாற்காலியில உட்கார வச்சு அவளுக்கு தண்ணீர் கொடுத்தான் குடிக்கிறதுக்கு. அதை வாங்கி குடிச்ச பிரியாவுக்கு அழுகை சற்று மட்டுப்பட, பிரியா ப்ளீஸ் அழாத, உனக்கும் சூர்யாவுக்கும் அப்படி என்னதான் பிரச்சனைன்னு சொல்லு, அது தெரிஞ்சாதான் என்னால் ஏதாவது பண்ண முடியும்னு கெஞ்சினான். ப்ளீஸ் சொல்லுடா என்று அன்பாக கேட்கவும் அந்த குரல்ல இலகினவ அவர்களுக்குள் நடந்த அழகான காதலை பற்றி சொன்னான். அதை கேட்ட ஷியாமுக்கு கொஞ்சம் பொறாமை கூட வந்துச்சு. தனக்கு ஏன் பொறாமை வரணும்னு தன்னைத்தானே திட்டிக்கிட்டவன் மேலே பிரியா சொல்கிறத கவனிச்சான். அன்னைக்கு ஆட்டோவில் சூர்யா தன்னை ஏற்றி விட்டுட்டு போனதும் அதுக்கப்புறம் சூர்யாவை அவள் சந்திக்கவே இல்லை அப்படின்னு சொன்னான். ஏன், என்னாச்சு, ஏன் அவனை பார்க்க முடியல என்று கேட்ட ஷியாம் கிட்ட, அப்பா என்னை அதுக்கப்புறம் சென்னை காலேஜில் சேர்த்து விட்டுட்டாரு, அங்கே தங்கறக்கு ஹாஸ்டலும் ஏற்பாடு செஞ்சு தந்தாரு என்று கூறியவளுக்கு பழைய நினைவுகளில் மனதில் அலைமோதின. அன்னைக்கு சென்னை போவருக்கு தயாரானவ மனசுல சூர்யா மட்டுமே இருந்தான். சென்னைக்கு செல்வதற்கு முன்னாடி அவனை ஒரு தடவையாவது பார்க்கணும்னு மனசுல நினைச்சவ அதற்கு முன்தினம் கம்ப்யூட்டர் சென்டருக்கு போய் அவனை தேடிப்பானான். ஆனா அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி வேலைக்கு வரலன்னு சொன்னாங்க. அவன்கிட்ட அப்போ ஃபோன் எல்லாம் கிடையாது. அவன் வீடும் அவளுக்கு தெரியாது. அவங்க எப்பவும் சந்திக்கிற பார்க்கல ரொம்ப நேரம் காத்துட்டு இருந்தா பிரியா. ஆனா அவன் வரவே இல்லை. அப்போ அங்க வந்த அவளுடைய தோழி கோதை பிரியாவை பார்த்து, ஹே ஏன்டி இங்க என்னடி பண்ற என்று அதிசயமா கேட்க அவளை வெட்கத்தோட பார்த்த பிரியா, அதில்லடி சூர்யா என்னை பார்க்க எப்பவுமே இங்கேதான் வருவாரு, ஆனா என்னவோ கொஞ்ச நாள் அவரை பார்க்கவே முடியல என்றாள் வருத்தத்தோட. ஹே உனக்கு விஷயமே தெரியாதா? அவங்க அம்மாவுக்கு ஏதோ கேன்சராம், ரொம்ப முத்தி போச்சாம். அதனால அவங்க அம்மாவை கூட்டிட்டு அவர் சென்னை ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காராம். இது உனக்கு தெரியாதா என்று கேட்டவளிடம் கண்களில் கண்ணீருடன் இல்லை என்று மட்டும் தலையாட்டினான். பிறகு அவகிட்ட எதுவுமே சொல்லாம பார்க்க விட்டு வெளியே வந்தவ அடுத்த நாளை சென்னை கிளம்பினான். இனி சூர்யாவை சென்னையில போய் எங்க தேடுறதுன்னு பெரிய கேள்விக்குறி அவ மனசுல எழுந்தது. தன்னிடம் தன் அம்மாவிற்கு கேன்சருங்கிறத பற்றியெல்லாம் அவன் சொல்லவே இல்லை. உடல்நலம் சரியில்லை அப்படின்னு தான் சொன்னான் என்று மனசுல புலம்புனபடி சென்னை கல்லூரிக்கு போனதும் கேன்சர் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போய் பார்க்கணும்னு நினைச்சா. ஆனா அங்க போனதும் புது சூழ்நிலை அவளை மற்றதை மறக்கடிச்சது. ஆனா சனி ஞாயிறு மறக்காம ஊட்டிக்கு வருவா.
அந்த 2 நாட்களும் சூர்யாவை சந்திக்கிற பார்க்கல. அதே நேரத்துல அவனுக்காக ரொம்ப நேரம் காத்துட்டு இருப்பா. ஆனா 1 மாசம் ஆகியும் அவன் வரவே இல்லை. சென்னை சற்று பழக்கப்பட்டதும் சனி ஞாயிறு ஊட்டிக்கு வராம அவனை தேடி அங்க இருக்கிற கேன்சர் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போவா, பைத்தியக்காரி மாதிரி. ஆனா அங்கேயும் சூர்யாவை காணாது தவிச்சு போனான். அவன் நினைவிலேயே வாடியவளுக்கு அடுத்து என்ன பண்றதுன்னு புரியல. இதை யார்கிட்ட கேட்கறதுன்னு தெரியல. அவனை பத்தியே யோசிச்சுட்டு இருந்தவ சரியா சாப்பிடாம தூங்காம அவள் உடல்நிலைய அவளே கெடுத்துக்கிட்டா. ஒரு நாள் காலேஜ் வளாகத்துல மயக்கம் போட்டு கீழே விழ அதை பார்த்த ஆசிரியர் அவளுடைய பெற்றோருக்கு தகவல் சொன்னாங்க. அதை கேட்டு பதறி அடிச்சு வந்த மாதவியும் தனிகாச்சலமும் தன் பொண்ணோட நிலையை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சாங்க. கண்கள் கீழே கருவளையம் வர உடம்பெல்லாம் நூலா இழைச்சபடி இருந்தவளை சமாதானம் பண்ணி ஊட்டிக்கு மறுபடியும் அழைச்சிட்டு போனாங்க. சூர்யாவோட நினைவுல பைத்தியமே பிடிச்சிடும் போல இருந்தது பிரியாவுக்கு. அதுக்கப்புறம் காலேஜை நிறுத்திட்டு கிட்டத்தட்ட 1 வருஷம் ட்ரீட்மெண்ட்ல இருந்தா பிரியா. 1 வருஷம் கழிச்சு ஓரளவு தேறிய பிரியாவை ஊட்டியிலேயே தங்கி காலேஜில் படிக்க வச்சாரு தனிகாச்சலம். அதுக்கப்புறம் முடிஞ்ச அளவு சூர்யாவை நினைக்கிறத தவிர்த்தா. அதில் ஓரளவுக்கு வெற்றியும் பெற்றா. அதுக்கப்புறம் 6 வருஷம் கழிச்சு இப்பதான் அவனுடைய ஆபீஸ்ல சூர்யாவை பார்க்க நேர்ந்ததா சொல்லி முடிச்சா. அவள் சொல்வதையெல்லாம் பொறுமையா கேட்டுட்டு இருந்த ஷியாமுக்கு இதுல பிரியாவோட தப்பு எதுவும் இருக்கிறதா தெரியலையே, பின்னே சூர்யா அப்படி நடந்துக்கணும்னு யோசிச்சவன் அதுக்கப்புறம் சூர்யா கிட்ட கேட்டுக்கலாம் அப்படின்னு நினைச்சு மேனேஜர் பிரபுவை தேடி போனான். பிறகு பிரியாவை கூட்டிட்டு தன்னோட வீட்டுக்கு போனான் ஷியாம். கார்ல இருந்தபடி ஹாஸ்டலுக்கு வந்து விட்டதா நினைச்சு காரை விட்டு இறங்கி பார்த்து விழிச்சவக்கிட்ட, இது என்னோட வீடு பிரியா, இனி நீ ஹாஸ்டல்ல தங்க வேண்டாம், இது உன்னோட வீடு மாதிரி நினைச்சுக்கோ, இது உன்னோட நண்பனோட வேண்டுகோள், நீ ஹாஸ்டல்ல தங்கினா மறுபடியும் அந்த பாருக்கு தான் வேலைக்கு போக வேண்டி வரும், நான் உனக்கு உன் அம்மாவை குணப்படுத்த உதவி பண்றேன்னு வாக்கு கொடுத்துருக்கேன், அட்லீஸ்ட் அது நடக்கிற மாதிரிக்குமாவது நீ இங்க தங்கிக்கோ ப்ளீஸ் என்றவனிடம் மறுப்பு ஏதும் சொல்லாமல் தலையாட்டினான். தேங்க்ஸ் பிரியா என்றவன் வீட்டிற்குள்ள அழைச்சிட்டு போய் அவள் தங்க போகும் அறையை காட்டினான். வீடுங்கிறதெல்லாம் சொல்லவே முடியாது, கிட்டத்தட்ட குட்டி பங்களா தான் அது. உள்ள வந்ததும் ஒரு பெரிய ஹால், பெரிய கிச்சன், பெரிய சாமி ரூம், கீழே தங்கறதுக்கு கிட்டத்தட்ட 5 பெட்ரூம், வீட்டுக்குள்ள படிக்கட்டுகள் வேற, மேல அதே மாதிரி 5 பெட்ரூம்கள். இவன் ஒருவனுக்கு இவ்வளோ பெரிய வீடா என்று பிரியா ஆச்சரியத்தோட பார்க்க அதை பார்த்து புன்னகைச்சான் ஷியாம். பிரியா, கிராமத்திலேருந்து மாசத்துக்கு ஒரு தடவையாவது என் சொந்தக்காரங்க இங்கே வந்து தங்குவாங்க, அவங்களுக்காக தான் இவ்வளோ பெரிய பெட்ரூம்கள்லாம் என்று விளக்கினான் ஷியாம். அதில் சமாதானமான பிரியா தனக்கு கொடுத்த அறையில் போய் படுத்தா. அப்படி படுத்தவளுக்கு தூக்கங்கிறது ஒரு பொட்டு கூட வரல. சுவற்றில் அழகாக தொங்கிக்கிட்டு இருந்த கடிகாரத்தை பார்த்தா. மணி விடியற்காலை 3ன்னு காட்டுச்சு. இனி தூங்க முடியுமா என்ன, 7 மணிக்கெல்லாம் வேலைக்கு போகணுமே என்று நினைச்சபடியே கண்ணயர்ந்தா. பிறகு கண்ணை விழிச்சப்போ மணி 8 தாண்டி இருந்தது. ஐயோ என்று பதறி எழுந்தவ அங்க இருக்கிற டீப்பாயை திரும்பி பார்த்தா. அங்க அவளுக்காக நிறைய துணிப்பைகள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்துச்சு. ஷியாம் தான் வாங்கி வச்சிருப்பான் போல இருக்கு அப்படின்னு நினைச்சபடி அதுல இருந்த ஒரு அழகான சுடிதாரை எடுத்துக்கிட்டு அவசர அவசரமா பாத்ரூமுக்கு குளிக்க போனா பிரியா. குளிச்சுட்டு அவசரமா வெளியே வந்தவளை அழகான பல்வரிசை தெரிய வரவேற்றான் ஷியாம். ஹேய் பிரியா, உனக்கு நான் எடுத்து கொடுத்த இந்த ட்ரெஸ் எல்லாம் செட் ஆயிடுச்சா, பிடிச்சுதா என்று கேட்டான். அவனைவே உற்று பார்த்தா பிரியா. நல்ல உயரம், ஜிம் போய்கிட்டு இருக்கிறது அவனுடைய உடல்ல இருந்தே தெரிஞ்சுது. மாநிறம்தான், ஆனா பார்க்கறக்கு அவ்வளோ ஸ்மார்ட்டா இருந்தான். ஹேய் பிரியா, என்ன இப்படி முட்டை முட்டை பார்க்குற, நான் கேட்டது உன் காதில் விழலையா, பதில் சொல்லவே இல்லையே என்றவனை பார்த்து, ஆமா இவன் என்ன கேட்டான் அப்படின்னு யோசிச்ச அளவுக்கு அவன் கேட்டது நினைவு வர, ஹோ ரொம்ப பிடிச்சது ஷியாம், இந்த சுடிதார் ரொம்ப அழகா இருக்கு, ஆனா என்னால தான் உங்களுக்கு ரொம்ப தொல்லை, சாரி என்றாள். ஹே பிரியா, உன்னால எனக்கு அப்படி என்ன தொல்லை, சொல்லப்போனா நான் தான் உனக்கு நன்றி சொல்லணும். நான் தனியா இந்த வீட்டில் போர் அடிச்சுட்டு இருந்தேன், ஏதோ இப்ப பேச்சு துணைக்கு நீ இருக்க என்றான் சந்தோஷமாக. ஆமா, இன்னைக்கு கண்டிப்பா நீ சூர்யா ஆபீஸ்க்கு போயே ஆகணுமா, அந்த கூட்டி பெருக்கிற வேலையை நீ செஞ்சே ஆகணுமா என்ன என்று கேட்டவன் கிட்ட, ஐயோ ஆமா நான் போகணும், நான் போகாம விட்டா சூர்யாவுக்கு இன்னும் கோவம் வரும், ஆல்ரெடி லேட், இங்க பஸ் ஸ்டாண்ட் எங்க இருக்கு, நான் கிளம்புறேன் என்று சொல்லி கிளம்பியவளை பார்த்து, ஹே ஹலோ மேடம், சாப்பிடாம எங்க போறீங்க, வாங்க முதல்ல ஏதாவது சாப்பிடுங்க, நானே உன்னை கொண்டு போய் பத்திரமா சூர்யாவோட ஆபீஸ்ல கொண்டு போய் விடுறேன் என்றவன்
தாயம்மா என்று உள்ள கிச்சனை பார்த்து அழைச்சான். இங்கே பாருங்க, பிரியா வந்துட்டாங்க, சாப்பிட ஏதாவது எடுத்து வைங்க என்று குரல் கொடுத்தான் ஷியாம். அப்போ கிச்சன்லேருந்து வெளில வந்த 55 வயது மதிக்கத்தக்க பிரியாவை பார்த்து அந்த பெண் மேலும் கீழும் ஆச்சரியப்பட்டா. ஓ, நீதான் பிரியாவாமா? ஷியாம் தம்பி விடிச்சதுலேருந்து உன்னோட புராணம் தான் பாடிட்டு இருக்கு. பார்க்க ரொம்ப அம்சமா அழகா இருக்க, வாமா வந்து இட்லி சாப்பிடு என்று அன்பா கூப்பிட்டா. கணவனை இழந்ததால வெள்ளை புடவை கட்டிட்டு நெற்றியில விபூதி வைத்திருந்த அந்த பெண் தாயம்மாவை பார்த்து அவளுக்கு தன்னோட அம்மா மாதவியோட நினைவு தான் வந்துச்சு. அவ இட்லியை எடுத்து வைக்க அதை சாப்பிட்டுட்டு ஷியாம் கூட சூர்யாவோட ஆஃபீஸ்க்கு போய் இறங்கினா பிரியா. அவள் இறங்கும்போது பிரியா அப்படின்னு கூப்பிட்டவன், சாயங்காலம் உனக்கு 5 மணிக்கெல்லாம் வேலை முடிஞ்சிடும்ல, நீ எங்கேயும் போயிடாத, என்ன இங்கே இரு, நானே வந்து உன்னை கூப்பிட்டு போறேன் என்று கூறியவன் கிட்ட சரின்னு மௌனமா தலையாட்டிட்டு கார்லேருந்து இறங்கி போனான். ஷியாம் தன் காரை சூர்யாவோட அலுவலகத்துக்கு முன்னாடி நின்று ரிவர்ஸ் எடுக்கும்போது அவன் காருக்கு பின்னாடி சூர்யாவோட கார் வந்துச்சு. அதை தன் கார் கண்ணாடி வழியாக பார்த்த ஷியாம் எதுவுமே பேசாம தன் காரை ரிவர்ஸ் எடுத்துக்கிட்டு போனான். அதை பார்த்த சூர்யாவுக்கு உடம்பெல்லாம் எரிஞ்சுது. இவங்க 2 பேருக்குள்ள அப்படி என்ன பழக்கம்? எவ்வளவு திமிர் இருந்தா இப்படி ஏன் ஆஃபீஸ்ல நடந்துப்பாங்க என்று நினைச்சவன் கோபமா தன்னோட அறைக்கு போய் இன்டர்காமை எடுத்து ஜூலியை கூப்பிட்டான். ஜூலி, அந்த பிரியாவை என்கிட்ட அனுப்பு என்று பல்ல கடித்து சொன்னபடி போனை வச்சான். ஜூலிக்கு பிரியாவுக்கும் சூர்யாவுக்கும் இடையில அப்படி என்னதான் நடந்ததுன்னு புரியல. தன்னோட செக்ரட்டரியா இருப்பவளை ஃப்ளோர் துடைக்கிற வேலைக்கு மாத்தினான். இப்ப என்னடானா பிரியாவை தேடி சூர்யாவோட நண்பன் ஷியாம் வந்துட்டு போறான். இவங்களுக்குள்ள அப்படி என்னதான் பிரச்சனை? ஒருவேளை ஷியாம் பிரியாவை காதலிக்கிறானோ, அதனால சூர்யாவுக்கு பொறாம வருதோ? ஆனா சூர்யாவுக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சே என்றெல்லாம் யோசித்தபடியே பிரியாவை கிட்ட போய் சூர்யா அழைப்பதா சொன்னான் ஜூலி. அதை கேட்ட பிரியா இனி இவன்கிட்ட என்ன பேச்செல்லாம் வாங்க வேண்டி வருமோ என்று பயந்தபடி புலி குகைக்குள்ள போறது மாதிரி சூர்யாவோட அறைக்குள்ள போனா பிரியா. அப்படி பயந்துகிட்டே சூர்யாவோட அறைக்கு போன பிரியாவோட உடையையும் அழகையும் மேலையும் கீழையும் பார்த்து ரசிச்சான் சூர்யா. ஏண்டி, நீ செய்யற வேலைக்கும் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? கூட்டி துடைக்கிற வேலையை பார்க்க வந்தியா, இல்ல அந்த சாக்கில் என் ஆஃபீஸ்க்கு வர ஆம்பளைங்களை மயக்க வந்தியா என்று பேச்சில் விஷத்தை கக்கினான் சூர்யா. அவன் பேசதை தாங்க முடியாத பிரியா வார்த்தையை அளந்து பேசுங்க என்று ஆத்திரத்தோட கத்தினான். ஹேண்டி, என்கிட்ட வேலை செய்யற ஆள் நீ என்னையே எதிர்த்து பேசுறியா? நீ யார் கொடுத்த தைரியத்துல இது மாதிரிலாம் பேசுறேன்னு எனக்கு நல்லா தெரியும்டி. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன்னை கார்ல கொண்டு வந்து விட்டுட்டு போனானே அந்த ஷியாம், அவன் தானே உன்னோட ஆசை நாயகன், காதலன். அவன் வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸை தானே இப்ப நீ போட்டிருக்க. இதை போட்டுட்டு இப்படி வெக்கமே இல்லாம ஏன் முன்னாடி வந்து நிக்கிறியே, நீ எல்லாம் என்ன ஜென்மமோ என்றான். அது கேட்டவளுக்கு கோவத்துல பேச்சே வரல. ஆனாலும் தன்னை சமாளிச்சபடி தன் 5 அடிக்கும் உயரமா நின்று, உங்களை காதலிச்சப்போ நீங்க எனக்கு இந்த மாதிரி சுடிதாரை எத்தனை வாங்கி கொடுத்துருக்கீங்க? 10 பைசா நீங்க எனக்கு இது வரைக்கும் செலவு பண்ணிருப்பீங்களா? இல்ல அப்படி செலவு பண்ண உங்ககிட்ட அப்போ பணம் தான் இருந்துச்சா? இப்போ இங்க வந்த ஷியாம் அன்பா எனக்கு இதெல்லாம் வாங்கி தராரு. எனக்கு இந்த உலகத்துல இந்த மாதிரி வாங்கி தர ஷியாமாவது இருக்காருன்னு நான் சந்தோஷப்படுறேன். அதே சந்தோஷத்தை ஷியாம் கேட்டா திருப்பி தரவும் நான் தயங்க மாட்டேன். ஆனா பாருங்க, ஷியாம் உங்களை மாதிரி கேவலமான பிறவி இல்லை என்று முடிக்கும் முன்னாடியே அவளை பலார்னு ஓங்கி அடிச்சிருந்தான் சூர்யா. ஆ என்ற அலருடன் சூர்யாவை கன்னத்தை தாங்கியபடி முறைச்சு பார்த்தா. என்னடி முறைக்கிற? யார்கிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? நான் சூர்யாடி. உன்னோட உடம்பு இந்த 5 அடி 2 அங்குலம் இந்த உடம்பு இருக்கிற ஒவ்வொரு அணுவும் எனக்கு மட்டும்தான் சொந்தம், எனக்கு மட்டும்தான் சொந்தம். இதுல ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னு வச்சுக்கோ, அப்புறம் இந்த சூர்யாவை நீ மிருகமாத்தான் பார்ப்ப என்று உரிமையபடி பேசினான். பொடி, போய் வேலை பார். உனக்கு இன்னைக்கு 2 ஃப்ளோர்லையும் கூட்டி துடைக்கிற வேலையை கொடுத்து வச்சிருக்கேன். இந்த வேலையை முதல்ல செய். அப்பதான் அந்த டயர்ட்ல வேற எவனையும் உனக்கு நைட்டு தேட தோணாது என்று கேவலமாக பேசி அவளை அனுப்பி வச்சான் சூர்யா. அறையை விட்டு வெளியே வந்த பிரியாவுக்கு அழுகையே வரல, ஆத்திரமும் கோவமும் மட்டும்தான் வந்துச்சு. என்ன வார்த்தையெல்லாம் பேசிட்டான் இவன் தான், உடம்பு சுகத்துக்கு அழைகிறான் அப்படின்னு சொல்லிட்டானே. இவனுக்காக எத்தனை வருஷம் அழுதுருப்போம். இவனை நினைச்சு தான் வசதியா வாழ்ந்தப்போ அப்பா பார்த்த மாப்பிள்ளையெல்லாம் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னோமே. இத்தனை வருஷங்கள்ல இவன் இவ்வளவு கேவலமா தன்னை புரிஞ்சிருக்கானே. உயிருக்கு உயிரா இவனை காதலிச்சோமே என்று
மனசுல புரிந்தவாறே அன்றைய வேலைகளை செஞ்சா. அதோட அவளுடைய கஷ்டம் நிக்கல, தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு. கொஞ்ச நேரத்தில் அவ மாப் போடுற இடத்துக்கு வந்து ஜூலி பிரியா என்று கூப்பிடவும், இதுவரைக்கும் யார் முகத்தையும் நிமிர்ந்து கூட பார்க்காம வேலை செஞ்சுட்டு இருந்த பிரியா நிமிர்ந்து ஜூலியை பார்த்து என்ன என்பது போல கேட்டா. அது அது வந்து பிரியா என்றபடி அவள் கையில் இருந்த பழைய புடவையை எடுத்து அவன் முன்னாடி நீட்டினா. அது என்னன்னு புரியாம பார்த்த பிரியா கிட்ட, இது இங்க கூட்டி துடைக்கிற பெண்களோட யூனிஃபார்ம். உனக்கு ஒரு யூனிஃபார்ம் அன்னைக்கே சூர்யா கொடுக்க சொன்னாரு. ஆனா அப்போ யூனிஃபார்ம் ஸ்டாக் இல்லை, அதனால கொடுக்கல. ஆனா பிரியா, இப்போ பாஸ் கூப்பிட்டு இங்க ஆல்ரெடி வேலை செஞ்ச ஒரு பொண்ணோட புடவைய உனக்கு கொடுக்க சொன்னாரு. அந்த பொண்ணு கிட்டத்தட்ட உன்னோட உடல்வாகுதான், அதனால இந்த ஜாக்கெட் கூட உனக்கு பொருத்தமா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இதை உனக்கு கொடுக்க சொன்னாரு. இந்த புது சுடிதாரை மாத்திக்கிட்டு இதை கட்டிக்கோ, அப்புறமா இந்த வேலை செய் என்றாள். அது மட்டும் இல்ல, இந்த புது சுடிதாரை போட்டுக்கிட்டு நீ வேலை செஞ்சா உன்னை பார்க்குறவங்க வேற மாதிரி பார்ப்பாங்களாம் என்று புடவையை கை நீட்டி கொடுத்தா. மனசுல சூர்யாவை நினைச்சு திட்டியபடியே புடவையை வாங்கி கட்டிக்கிட்டு வந்தா. அதை அப்படியே கண்ணாடி வழியா பார்த்தவனுக்கு இன்னமும் ஆத்திரமா வந்துச்சு. ராட்சசி, எவ்வளவு கிழிஞ்ச பழைய புடவையிலும் ஆள் அசத்துற அளவுக்கு அழகுல ஜொலிக்கிறாளே என்று நினைச்சவனுக்கு உடனே அவளை அணைத்து முத்தம் கொடுக்கணும்னு ஆவல் தூண்ட, உடனே ஜூலிக்கு இன்டர்காம் மூலமா பிரியாவை சூர்யாவோட அறைக்கு கூட்டி துடைக்க சொன்னான். அவன் சொன்னது போல சூர்யாவோட அறைக்கு போனவ அவனுடைய அறையை கூட்டி தொடச்சா.